சொல்ல வந்திருக்கிறாரு. சென்னையில் 3 தொகுதிகள் நாங்கள் கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி தமிழிசைக்கா எல்லாம் சென்னை சார்ந்திருக்கக்கூடிய வட சென்னை, மத்திய சென்னை, அதுக்கப்புறம் தென் சென்னை சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். மோடி அவர்களுடைய ரோட் ஷோக்கு அதிலும் பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்தது. இந்த பத்திரிகையில் கூட பார்த்திங்கன்னா பிசுத்தது என்ற விமர்சனங்கள் கூட வந்தது. அவங்களோட கட்சி, அவங்களோட ரோட் ஷோ. ஆனால் மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு பேச்சு பொருளாகவே அது குறித்து இல்லை. பேச்சு பொருளாக இல்லாத ஒன்று ஈடுபடாது. யதார்த்தமாக ஒரு தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்றால் பூத் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பில் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாசறை, இளைஞர்கள் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, மகளிர், அதே பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு 63 பேர் ஒரு பூத்துக்கு நியமிக்கப்பட்டு கழக தோழர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபவுண்டேஷன், ஒரு வெற்றிக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக இது இருக்கும். ஸோ அந்த விதத்தில் எங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஆனால் பாஜக பொறுத்தவரை அடிப்படையாக பூத் லெவலில் வேலை செய்கிறது ஆட்கள் பொறுத்தவரை இல்லை. அதனால் ஒன்று மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக இல்லாத ஒரு பாஜக, பூத் லெவலில் ஆட்கள் இல்லாத ஒரு பாஜக, அந்த விதத்தில் ஈடுபடாது. அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரை ஈடுபடாது. அதனால் அவங்க தான் சொல்லிக்கொள்வாங்க, நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகமாகும் என்று சொல்லுவாங்க. எந்த விதத்திலும் வாக்கு சதவீதம் கூட அதிகரிக்காது. தேர்தலுக்கான நாள் ரொம்ப நெருக்கிடுச்சு. உங்களுக்கான ஆதரவு மக்கள் எழுச்சி எப்படி இருக்கு பாருங்க. நான் 1.5 மாதத்துக்கு முன்னாடி யார் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாலும் அவர்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி என் தேர்தல் பிரச்சாரம் முன்னாடி ஹேஷ்டேக் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம தென்சென்னை தொகுதிக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் உருவாக்கி பல்வேறு விஷயங்களை சார்ந்து நான் தொடர்ந்து பதிவு செய்தேன். அது பொதுமக்களுக்கும் அசோசியேஷனுக்கும் எல்லாருக்கும் நம்ம கழக தோழர்கள் எல்லாமே நன்கு உணர்ந்து அது தேர்தல் பிரச்சாரமாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்கிறார். நேரம் குறுகி இருந்தாலும் சரி, அட்வான்டேஜ் எங்களுக்கு தான் இருக்குது. களத்தில் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடிப்படையாக வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்பட்டது. அந்த விதத்தில் இப்போ தேர்தல் சமயத்தில் பொறுத்தவரையில் குறுகிய காலம் என்று இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரையில் 100% நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது சப்சிக்வெண்ட்டாக போகும்போது பார்த்துக்கலாம்பா மற்றது எல்லாமே. அந்த பயத்திலே இருக்காங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற ஆரத்தி எடுத்து வெற்றி கழகமைத்து வாக்கு தெரிவிக்கும் தாய்மார்கள் இந்த அனைவருக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சார்பாகவும் நம்முடைய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அசோக் அவர்கள் சார்பாகவும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இரட்டகடை 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 அருமை அண்ணன் தங்கராஜ் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற சால்வை நிமித்து வாக்கு தெரிவிக்கிறார். கலியமூர்த்தி அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற சால்வை நிமித்து வாக்கு தெரிவிக்கிறார். இரட்டகடை 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 வெற்றியின் சின்னம் இரட்டகடை. இந்த உடுக்க தொல்லை மறைத்தவர் அம்மா அவர்கள் மீட்டெடுப்பு சின்னம் இரட்டகடை சின்னம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் வெற்றி வேட்பாளர் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இரட்டகடை 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 சின்னத்திற்கு உங்கள் கண்ணான வாக்குகளை கடுகான வாக்குகளை இரட்டகடை சின்னத்தில் பதிவு செய்து கரத்தோடு இருவரை காட்டி இரட்டகடை சின்னத்திற்கு ஆதரவை பெற்றுவிட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணான வாக்குகளை கடுகான வாக்குகளை சுகராதம் இரட்டகடை 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 சின்னத்தில் பதிவு செய்து பெருவாரியான வாக்கு வெற்றி பெற்று வெற்றியோடு பாரம்பரிய வைத்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் பண்ணணும் போல. ஒரு நிமிஷம் வரி இருக்கு.
நன்றி 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 தாய்மார்கள் அனைவருக்கும் நம்ம தந்தாராய் மருத்துவராய் அந்த வீட்டு பிள்ளையாய் மருத்துவர் ஒன்று இதே எங்கள் பகுதியில் அன்பிட்ட கரத்தோடு ஒருவரை காட்டும் இறப்புகளை சின்னத்திற்கு இந்த ராஜரவை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு மருத்துவ முகாம்களை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் ஆதரவை கேட்டுவிட்டுக் கொண்டிருக்கிறார். இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டுவிட்டுக் கொண்டிருக்கிறார். இரட்டைகளை வெற்றியின் சின்னம் இரட்டைகளை வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஜெயவர்தன் எம்பி பகுதியில் உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்து வெற்றி சின்னம் இரட்டைகளை அதை கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சீர்களை இரட்டைகளை தொண்ணூற்றி வாக்குகளை கேட்டுவிட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் இரட்டைகளை உங்கள் மேலான வாக்குகளை நேர்மையான வாக்குகளை இரட்டைகளை சின்னத்தில் பதிவு செய்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியினை தேடி தாருங்கள் என்று கேட்டு வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளையாக சிந்தித்த தரத்தோடு இருவரை காட்டி இரட்டைகளை சின்னத்திற்கு உங்கள் ஆதரவை கேட்டுவிட்டுக் கொண்டிருக்கிறார். அதை சென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் கேப்டன் அவர்களை நல்லாசி பெற்ற வேட்பாளர் மருத்துவர் அம்மாள் லட்சுமி அம்மாள் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பை வழங்கிக் கொண்டிருக்கும் தாய்மார்கள் ஒரே என்பதையெல்லாம் சந்தித்து லட்சுமி அம்மாள் அவர்கள் மகாலட்சுமி சகுந்தலா அக்கா குட்டி அம்மாள் அக்கா அம்மா அக்கா இளமொழி அவர்கள் ஈஸ்வரி அஞ்சலி ஆகியோர் மாரியம்மாள் லீலா ஆகியோர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற ஆரத்தை எடுத்து வெற்றி பெற அமைத்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அக்கா கோகுலேந்திரா அவர்கள் சார்பாகவும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எம் கே அசோக் அவர்கள் சார்பாகவும் நம்முடைய வெற்றி